தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கரூரில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பொறியியல் கல்லூரி மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு பண்ணலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நேற்று இரவு காணாமல் போன இன்ஜினியரிங் படிக்கும் 4ஆம் ஆண்டு மாணவன் வீட்டின் அருகே கிணற்றிலிருந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அதாவது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சடையம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலான சுப்பிரமணியன் மகன் இளைய மகன் அருண்குமார் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இன்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவில் இருந்து காணவில்லை என்ற பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து தேடி வந்த நிலையில் இன்று காலை அவர் வீட்டின் அருகே சுமார் 500 மீட்டர் தூரத்தில் மற்றொரு தனியார் விவசாய கிணற்றில் சடலம் அதன் அருகே அவரின் காலணிகள் கடப்பதாக தகவல் தெரிவித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து 1 மணி நேரம் தேடிய பிறகு அந்த 50 அடி ஆழ கிணற்றில் அந்த இன்ஜினியரிங் படிக்கும் அந்த மாணவன் 4ஆம் ஆண்டு மாணவன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது அந்த உடல் வந்து குளித்தலை போலீசார் மீட்டு குளித்தலை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முதற்கட்ட விசாரணையில் அந்த மாணவன் ஒருதலை பட்சமாக காதலித்ததாக தெரிகிறது. மேலும் ஒரு மாத காலமாகவே அமைதியிலும் தனிமையிலும் இருந்து வந்ததாகவும் மற்றும் மொபைலை ஆய்வு செய்ததில் அனைத்து தகவலும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் அருகில் இருந்த அவரது நண்பர்களிடம் விசாரித்த போது ஒருதலை பட்சமாக காதலித்ததாகவும் அந்த பெண் காதலை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என்ற முதல் கட்ட தகவல் விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் முக்கிய காரணம் என்னவென்றது போலீசாரின் இறுதிக்கட்ட விசாரணையில் தெரிய வரும். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.